ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ஆவரேஜஸ் கான்செப்ட். ஸோ இது திருப்பி ரீடீச் பண்ணுறேன் பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோ எடுத்தது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது மை மை மைக் வாஸ் இன் மியூட். ஸோ திருப்பி ரீடீச் பண்ணுறேன். ஆவரேஜ். ஸோ இதில் வந்து காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா ஆவரேஜஸ் அண்ட் மீன்லாம் சேம் தானே. லைக் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போட்டால் ஆனால் ரெண்டுமே சேம் தானே. ஆவரேஜஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மீனுக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அதுக்கான டெஃபினேஷன் தான் சம் ஆஃப் ஆல்வேஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு ஆவரேஜோட ஆன்சர் வந்துட்டு மீனோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் லிட்ரலி ஸ்பீக்கிங் தே டோன்ட் ஹேவ் த சேம் டெஃபினேஷன். ஓகே. ஸோ ஆவரேஜாக என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த டெஃபினேஷன். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் லீடர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே. கிளாஸ் லீடர் ஹேஸ் டு டிஸ்ட்ரிபியூட் சாக்லேட்ஸ் டு 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவன்கிட்ட வந்துட்டு ஒரு ஓகே 4 ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கலாம். And he has 9 chocolates. Okay, he can give them equally by 3 3 3. But அவன் என்ன பண்ணுறான், ஒருத்தனுக்கு வந்து 4, ஒருத்தனுக்கு வந்து 1, இன்னொருத்தனுக்கு வந்து 4 கொடுக்குறான். ஓகேவா? இட் இஸ் நாட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. இப்போ என்ன நடக்குது, சாக்லேட் கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்துட்டு கிளாஸ் லீடர் சேஞ்ச் ஆகிறான். அவன் என்ன பண்ணுறான் வந்துட்டு எல்லாருக்கிட்டேருந்தும் புடுங்கி, ஸோ என்ன பண்ணுறான், ஒருத்தனுக்கு 4 கொடுக்குறான், ஒருத்தனுக்கு வந்துட்டு 1 கொடுக்குறான், ஒருத்தனுக்கு வந்துட்டு 4 கொடுக்குறான். ஓகேவா? 3 பேர் இருக்காங்க. ஓகே, விச் ஈக்குவல்ஸ் 9 சாக்லேட்ஸ். ஓகே, he has 9 chocolates. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறான். பட் he can give them ஈக்குவலி பை 3 3 3. பட் அது கொடுக்காம விச் இஸ் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அது கொடுக்காம இந்த மாதிரி தனியாக கொடுக்குறான். ஓகே. புதுசாக அந்த கிளாஸ் என்ன பண்ணுறான், இது எல்லாத்தையும் பிடுங்கி 9 ஆயிடுமா. அது என்ன பண்ணுறான், எத்தனை பேர் இருக்காங்க, 3 டிஸ்ட்ரிபியூட் 3 பேர் இருக்காங்களா. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 3 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, 3 வருது. ஸோ இந்த 3 சாக்லேட் வருதுல்ல, இந்த 3 சாக்லேட்டை 3 பேருக்கும் வந்துட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் எதில் இருந்துச்சு, மீனில் இருந்துச்சு. ஸோ இந்த மீனோட கான்செப்டை ஆவரேஜஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகே. என்னன்னா எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்து எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எடுத்து அது வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அது அவங்களுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்துட்டு ஆவரேஜஸோட கான்செப்ட். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரே சேம் அமௌண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணி தான் போடணும். ஓகே, ஆவரேஜ் கான்செப்ட். ஓகே. இது வந்துட்டு ஒரு ஜெனரல் எழுதியிருக்கேன். ஆவரேஜோட டைப்ஸு நார்மல் ஆவரேஜ் தான் மீன், விச் இஸ் இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். நார்மல் ஆவரேஜ், ஃபேவரட் ஆவரேஜ் அண்ட் மிடில் ஆவரேஜ். அப்படின்னா ஃபேவரட் ஆவரேஜ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கோம். ஓகே. 2 6 1 6 4 அண்ட் 5 எடுத்துக்கோம். ஓகே. இதில் ஃபேவரட் ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆன்சர் 6. ஓகே. பிகாஸ் இட் இஸ் அப்பியர்ட் ட்வைஸ். ஓகே. ஏன்னா இது 2 வாட்டி ஸ்டூடெண்ட்டோட ஒரு டீச்சரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் யாராக இருப்பான்னா ஹூ அப்பியர்ஸ் டு கிளாஸ் ஆஃபன். ஸோ இந்த 2 வாட்டி வந்திருக்காங்க. ஸோ அதனால் இஸ் கால்ட் அஸ் ஃபேவரட். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஃபேவரட் ஆவரேஜ். அது வந்துட்டு இட்ஸ் அதர் நேம் இஸ் மோட். ஓகே. ஸோ அதை வந்து மோட்னு கூப்பிடுவோம். ஓகே. மீடியம் அப்படின்னு என்னன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. சரி, அதே மாதிரி 2 4 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. 2 4 6 1 5 அண்ட் 9. இதோட சென்டரில் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சரி, இங்கே வந்துட்டு என்ன மீடியன்னா வந்துட்டு என்ன, மிடில் இருக்குது. ஓகே. ஸோ மீடியன்னா இங்கே என்ன சொல்லுவீங்க, 6 சொல்லுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் 6 கிடையாது. பிகாஸ் இதில் வந்துட்டு எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடணும். 1 2 4 5 6 9 and 10. இது இப்போ தான் வந்துட்டு நம்ம இது மீடியம் பார்ப்போம். இப்போ மிடில் டேர்ம் என்ன பார்த்தோம்னா 5 தான் வந்துட்டு மீடியம். ஓகே. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நான் ஒரு வேல்யூ கொடுக்கல. ஓகே, இங்கே 10 கொடுக்கல. ஓகே. அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்கே வந்துட்டு 9 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு மீடியம் என்ன, இங்கே 3 வேல்யூ இங்கே 3 வேல்யூ இருக்கா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அரித்மெட்டிக் மீன் அதாவது ஆவரேஜ் அதை எடுத்து பார்த்தோம்னா என்ன வரும், 4.5 வருமா. ஸோ 4.5 தான் வந்துட்டு இதுக்கான மீடியன். ஆனால் என்னென்னா லைக் லிட்ரல் மீடியன் இதுதான். அவங்க என்னென்னா இந்த 6 நம்பரில் எந்த நம்பர் மீடியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஒரு நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ 4.5 இந்த வேல்யூலே கிடையாது, இந்த செட் ஆஃப் வேல்யூஸே கிடையாது.
ஸோ 4.5 எழுதுனா தப்பு. ஓகே, நம்ம என்ன எழுதணும், 4 and 5 அப்படின்னு எழுதணும். ஓகே, ரெண்டு வேல்யூவும் வந்துட்டு எழுதணும். இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் தானே வருது, ஸோ ரெண்டு வேல்யூயும் எடுத்து எழுதணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆவரேஜோட டைப்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மீன் பார்ப்போம். மீன் வந்து நம்ம டைப்ஸ் வந்துருக்கு, அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன். நம்ம ஜெனரலாக பார்க்குறது அரித்மெட்டிக் மீன் தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 + 5 + 6 இப்போ 3 வேல்யூ இருக்குதா, 3 4 இதுதான் வந்துட்டு அரித்மெட்டிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்னா அதுக்கு வேறு மாதிரி ஃபார்ம் இருக்கும், ஹார்மோனிக் மீன்னா அது வேறு மாதிரி ஃபார்ம் இருக்கும். பட் அதுக்கு இங்கே யூஸ் ஆகாதுன்றதால நான் இங்கே சொல்லி தர மாட்டேன். வேணும்னா கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்காங்க. இது சும்மா எத்தனை டைப்ஸ் மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு 30 km/h ஆஃபீஸ் போகிறான், 20 km/h வீட்டுக்கு வரான். ஓகேவா, ஸோ வீடு டு ஆஃபீஸ். ஓகே, போகிறான் வர்றான். ஓகே, யாரோ மாதிரி போட்டுக்கிறான். இங்கே சார் 30 km/h எனக்கு 20 km/h. டிஸ்டன்ஸ் மாறாதுல்ல, டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ். ஏன்னா ஒரே வழியாக தான் போகிறான்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் என்ன நம்ம சும்மா எக்ஸ். ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் மீன் ஸ்பீட் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு என்னவா இருக்கும், ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு வேறு வேறு மீனிங் நான் இங்கேயே சொல்லிட்டேன். ஆஃபர் நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த இந்த இது யூஸ் பண்ணிப்போம். பட் ஆனால் இந்த கேஸ் ரெண்டுமே வந்துட்டு சேம் கிடையாது. ஓகே, நான் மீன் ஸ்பீட் என்ன சொல்லிடுறேன், அரித்மெட்டிக் மீன் ஸ்பீட். ஓகே, என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு வேல்யூ விட்டு ஆட் பண்ணி டிவைட் பை 2 அப்படின்னு போட்டா என்ன வரும், 25 வரும். ஸோ 50 வரும், 50/25. 25 இஸ் மீன் ஸ்பீட். பட் ஆவரேஜ் ஸ்பீட் 25 அப்படி கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் 25 கிடையாது. அது ஏன்னு சொல்கிறேன். ஆவரேஜ் தான் என்னது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே என்ன ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலாக வந்துட்டு நம்ம டைமை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஸோ ஆவரேஜ் தான் என்ன, டோட்டல் இங்கே இருக்கிற ஆவரேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் தி வேல்யூஸ் பை டோட்டல் ரெண்டு ஒன்று தான். ஓகே, டோட்டல் இருங்க இங்கே எழுதுகிறேன். இதுக்கு என்ன ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்பீட்னா என்ன, ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைமில். ஸோ இங்கே ஆவரேஜ் அப்படின்னா என்னதுன்னா மொத்த வேல்யூ இங்கே மீட்னா என்ன ஃபார்முலா சொன்னால் மொத்த வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுமா. இங்கே வந்து டோட்டலாக ஆட் பண்ணும், என்னது டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் டேக்கன். ஓகேப்பா, இதுதான் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. இப்போ இதுவும் அரித்மெட்டிக் ஸ்பீடோட வேல்யூ சேம் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிடுறோம். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரேன் இல்லை, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, போயிட்டு வரத்துக்கான ஆவரேஜ் ஸ்பீடை கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ போயிட்டு வரத்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து 2x இருக்கும். ஏன்னா போகிறதுக்கு எக்ஸ், வரத்துக்கு எக்ஸ், 2x. டைம் டேக்கன் வந்துட்டு என்ன பண்ணுறேன், டைமை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சொன்னேன், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்னு சொன்னேன்னா, ஸோ என்ன பண்ணுறேன், போகிறதுக்கான டைம் என்ன ஆகும் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். ஓகே, அந்த டைமோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னா அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு வருமா. நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, T1 ப்ளஸ் T2. நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணுறேன், T1கான இது எழுதுறேன், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடில். டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸு, போகிறதுக்கானது மட்டும் டைமு. ஓகே, எக்ஸ் பை ஸ்பீட் என்ன ஸ்பீடில் 30. T2 என்னது, அதே டிஸ்டன்ஸ் தான், அண்ட் பட் டி கம்ஸ் அட் 20. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் 2x divided by x by 30 plus x by 20. இதை வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணி பாஸ் பண்ணி ஆர் ஸ்கிப் பண்ணி கோ டு சொல்யூஷன் அண்ட் செக் யூர் ஆன்சர். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே சால்வ் பண்ணிடுறேன். சில பேர் போட தெரியாமல் இருக்கலாம், எல்சிஎம் எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 and 20 எல்சிஎம் என்னவாக இருக்கும். ஓகே, 30 and 20க்கான எல்சிஎம் வந்துட்டு 50 இங்கே போட்டுட்டேன். ஓகே, சாரி 60, 30 into 2 2x ப்ளஸ் 3x வருமா. இங்கே என்ன பண்ணுறேன், எக்ஸ் வந்து காமன் எடுத்துக்கிறேன், காமன் எடுத்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், கேன்சல் பண்ணிடுறேன்.
60 கொண்டு போயிடும் 120 by 3 + 2 6 அண்ட் என்ன வருது 6 120 by 6 சாரி ஓகே ஸோ இங்கே வந்துட்டு 6 இல்லை 5 தானே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது மல்டிபிகேஷன் அடிஷன் சேமாக வருதுல ஸோ அதனால் 3 + 2 5 120 by 5 is 24 kilometer per hour is the average speed. ஆனால் நமக்கு arithmetic speed 25 வந்துச்சு ஸோ both are not the same answer. அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம கிடைக்கும். arithmetic மீன் கேட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே இந்த மாதிரி 4 கிரேட்ஸ் இருக்குது, லைக் 4 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த 4 ஸ்டாண்டர்ட் 9th 10th 11th 4 ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு மார்க் எடுத்திருக்கான். லைக் 10th இந்த மார்க்கு, 11th இந்த மார்க்கு, 12th இந்த மார்க் எடுத்திருக்கான். ஆனால் 9th மார்க்கு தொலைச்சிட்டான். ஓகேவா? ஸோ இந்த நாலு இதோட ஆவரேஜ் வேணும். ஆனால் 9th மார்க் தொலைச்சான் அப்படின்னு என்ன பண்ணணுமோ 0 வந்துட்டு சேர்த்துக்கணுமா வேணாம். லைக் இங்கே 9th மார்க்கை வந்துட்டு இங்கே இன்னும் ஒன்றுமே இல்லை, +78 +85 +70 டிவைட் பை இங்கே 4 அப்சர்வேஷன் எடுத்துக்குமா 3 அப்சர்வேஷன் தான். இங்கே வந்துட்டு ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ இது வந்துட்டு ஒரு அப்சர்வேஷனாக எடுத்துக்கணுமா இல்லை இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 போட்டால் போதுமா அதுன்றதான் கேள்வி. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட். ஸோ அது வந்துட்டு கணக்கிலே வராது. ஸோ லாஸ்ட்னா இது வராது. ஓகேவா? இதுதான் அந்த ஆன்சர். ஓகேவா? இது பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர். பட் இங்கே கேட்டிருக்கேன். ஓகேவா? ஷுட் பி இன்க்ளூட் 0. ஸோ இந்த மாதிரி 4 இருக்குது. ஓகேவா? 4 வேல்யூ இருக்குது. இதுக்கான அரித்மெட்டிக் மீனும் இதுக்கான அரித்மெட்டிக் மீனும் சேமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இங்கே 5 அப்சர்வேஷன் இருக்குது, இது ஆட் பண்ணி பை 5 போடுவீங்க. ஸோ வேறு மாதிரி வரும். ஆனால் 0 வந்துட்டு ஒரு பொருட்டாக கன்சிடர் பண்ணுமா? பிகாஸ் 0 வந்துட்டு ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லைன்னா டிவைட் பை 4 போட்டாலே போதும்ல, அப்படி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த வேல்யூவோட மீனிங். அதாவது இங்கே மார்க்குன்னு கொடுக்குறாங்க. இப்போ இங்கே மார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணி இங்கே போட தேவை. பட் இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின் வந்துட்டு வேறு மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன். என்னன்னா 9th மார்க் கொடுத்துருக்காங்க. 9th மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 0வையும் சேர்த்துக்கணும். 0 + 78 + 85 + 9 + 70 டிவைட் பை 4 அப்படின்னு போட்டு ஒரு ஆன்சர் வரும். ஓகே பை 4ன்னு போடுறோம். ஏன்னா 0வையும் ஒரு மார்க்கை கன்சிடர் பண்ணி நம்ம போடுறோம். ஸோ 0 ஹஸ் கிவன் a meaning that it is a mark. ஓகே ஸோ அப்போ நான் வந்துட்டு இங்கே 4ன்னு சொல்லணும். ஓகே இட்ஸ் கன்சிடர் அஸ் அன் அப்சர்வேஷன். ஸோ அப்படி போடுறேன். ஓகே மைண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நடத்திட்டேன், அதனால் மைக் ஆஃபில் இருந்துச்சு சொல்லிட்டு திருப்பி நடத்துகிறேன். இது வந்துட்டு அழிச்சு திருப்பி ஃபஸ்ட்டு நடத்தலை, ஏன்னா எழுதுனா டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் எழுதுன வச்சு நடத்துகிறேன். ஓகே நோ ப்ராப்ளம், ஒன்றுமே புரியும், எல்லாம் புரியும். ஓகே வாட் வில் பி தி ஆவரேஜ் ஆஃப் 1 2 3 அண்ட் ஸோ ஆன் அப் டு 50. நம்ம என்ன பார்த்துட்டோம், இங்கே வந்துட்டு 4 வேல்யூ 3 வேல்யூ கொடுத்தா நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 4 போட்டுருவோம். டிவைட் பை 4 ஆர் 3 எத்தனை டிபெண்ட்ஸ் ஆன் அப்சர்வேஷன். பட் இங்கே வந்துட்டு 50 வேல்யூ கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 2 + 3 + so on up to 50 வரைக்கும் ஆட் பண்ணுவீங்களா உட்காந்து? ஆட் பண்ணி எவ்வளோ போடுவீங்க? ஸோ 50 டிவைட் பை 50 அப்படின்னு போடுவோம்னா இதெல்லாம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணும். ஓகே ஸோ அதுதான் வந்துட்டு இந்த காஷியன் ரூல்ன்றது ஒரு ஃபார்முலா. ஓகே காஸ் ஆர் சம்மன் ஹூ இன்வென்டட் திஸ் மெத்தடாலஜி. ஸோ இது என்ன பண்ணேன்னா, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த ஃபார்முலா அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மீன் அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு sum of observation. சம்னு ஸ்டார்ட் ஆகிக்கிறேன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ஃபுல்லாக எல்லா இதுக்கும் வரும். இது வந்துட்டு ஷார்ட்டாகவே புரிஞ்சுக்கலாம், சம் பை நம்பர் அப்படின்ட்டு. இது வந்துட்டு எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே இனிமேல் ஆர் ஆவரேஜ். ஏன்னா லைக் ஸ்பீடுக்கு மட்டும் தான் வந்துட்டு நமக்கு அது மாறுது. ஓகே ஆவரேஜ் கரெக்ட். அதர் எல்லா எக்ஸாம்பிள்லையும் வந்துட்டு எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகே என்ன பண்ணுறேன், அந்த ஃபார்முலா எழுதிட்டேன்னா ஸோ நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு சம் பை நம்பர் தானே. ஸோ நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா 15 சொல்வீங்க. 50 தான் தப்பு, பிகாஸ் இங்கே ஒன்னையும் வந்துட்டு சாரி 50 தான் கரெக்ட். இங்கே 0வையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு 51 ஆகிடும். ஓகே சரி ஓகே இப்போ போவோம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சம் தேவை நமக்கு. ஓகே சம் பை நம்பர் தானே, சம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 1 + 2 + 3 up to so on up to 1 + 3 ஸோ 1 to 50 எழுதிட்டேன்.
இதுக்கப்புறம் என்ன இந்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? ஸோ காஷியன் ரூல் படி என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி திங்க் பண்ணிருக்காருன்னு பார்த்தா, இதே 50 இதே சம்ம வந்துட்டு தலைகீழ எழுதி போட்டிருக்காரு. ஓகே, 50 + 49 + 80 + 48 + அப் டு ஸோ ஆன் அப் 1 இதை வந்துட்டு அப்படியே இங்கே மாற்றி எழுதியிருக்காரு. எழுதுனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஓகே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே 1 + 51 50 1 + 50 பார்த்தா 51, 2 + 14 பார்த்தா 51, 3 + 48 பார்த்தா 51, அப்படியே போச்சுன்னா 50 கடைசியில் 50 + 1 பார்த்தா 51. ஸோ 51 51 51 வந்திருக்கா. எத்தனை வாட்டி வந்திருக்கு? 50 டைம்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் சிச்சுவேஷன் 50. ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு 51 + 51 அப் ஸோ ஆன் 51 வந்துட்டு 50 டைம்ஸ் 51 வந்திருக்கா. ஓகே, இதுதான் வந்துட்டு சம்மு. ஓகேவா, நம்ம என்ன ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் பை என்ன பண்ணுறோம், நம்பர் போடும். இது வந்துட்டு சம்மு, பட் என்னதுன்னா 2 டைம்ஸ் சம் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒன் சம் இங்கே ஒரு சம். ஸோ 2 டைம்ஸ் சம் இருக்கா. நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பை 2 பண்ணிக்கிறேன். ஓகே, டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். அதுதான் வந்துட்டு சம். ஓகே, அதுலேருந்து டிவைட் பை 50 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த சம் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இப்போ 1லேருந்து 50 வரைக்கும் கொடுத்தாங்க. இதே வந்துட்டு 101லேருந்து ஸோ ஆன் அப் டு 169 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளால திருப்பி இதே மாதிரி ஆட் பண்ணி உட்காந்து போட்டுருக்க முடியாது. ஸோ ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா என்னன்னா n × n + 1. ஸோ இது என்னது 50 டைம்ஸ் 51/2. அதுதான் வந்துட்டு சம். இது என்ன பண்ணியிருக்கேன், 50 டைம்ஸ் 51/2. ஸோ அதான் வந்துட்டு என்னது n பார்த்தீங்கன்னா 50. 50 வந்துட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், n தான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இன்ட்டு 51. 51ன்றது n + 1 51 டிவைட் பை 2. இது வந்துட்டு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஃபார் சம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இது வந்துட்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ 1 2 3 எல்லாமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்து வர நம்பர்ஸ். அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டு போயிடலாம். n × n + 1/2 போட்டு சம் வந்துடும். ஓகே, அது வந்துட்டு இது சம்மு டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் கிடைச்சிடும். ஓகேவா, 2 இல்லை சாரி, டிவைட் பை 50. ஓகே, டோட்டல் நம்பர் அப்சர்வேஷன். ஓகே, இது வந்துட்டு ஜென்ரல் ஃபார்முலாஸ். இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு டெரிவேஷன் இருக்குது இதுக்கெல்லாம். அது வந்துட்டு நடத்தணும்னு அவசியம் இல்லை, நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் பண்ணுவோம். இப்போ சொல்லி கொடுத்தல அதுதான். இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, நம்ம சொன்ன மாதிரி காஷியன் ரூலை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு நான் வேல்யூஸ் வச்சு போட்டிருக்கேன். இவங்க வந்துட்டு வேரியபிள் வச்சு போட்டாங்கன்னா நமக்கு வந்து n × n சொல்லுவாங்க. ஓகே, வேல்யூ ஆஃப் nth டேர்ம் இன் ஏபி. ஸோ ஏபினா என்னது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா லைக் இந்த மாதிரி போகுது. 1 + 3 + 5 அப்படி போச்சுன்னா இது ஏபி. ஏன்னா 2 2 ஆட் ஆகுது. ஸோ 1க்கும் 3க்கும் நடுவில் 2 ஆட் பண்ணியிருக்காங்க +2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 + 2 3 3 + 2 5. ஸோ இங்கே +2 அப்படி பண்ணுறதுனால இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க. இதை நீங்கள் இன்டூ பண்ணி லைக் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் இது மல்டிப்ளை பண்ணால் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் வரும். அது வந்து இங்கே தேவைப்படாது. ஓகே, ஸோ +2 +2 போகுதுன்னா இது வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகே, எந்த ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இப்போ இங்கே வச்சுக்கோங்க 1 + 3 + 5 அப் டு ஸோ ஆன் அப் டு 1039 எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு 59th டேர்ம் என்னதுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளால யோசிச்சு லைக் மென்டலி யோசிச்சு போட முடியாது. இந்த சீரீஸில் இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அந்த மாதிரி 59th டேர்ம் என்னது அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் என்னன்னா ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, என்னன்னா எத்தனாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த டேர்ம். என்னன்னா 59ல் ஸோ இங்கே 59 போடுறோம். ஓகே, -1. இப்போ டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். இங்கே சொன்னல +2 பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 தான் வந்துட்டு இங்கே டிஃப்ரென்ஸ். அது எப்படி கண்டுபிடிச்சோம்னா 3 - 1 ஆர் 5 - 3 லைக் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் லைக் கன்சிக்யூட்டிவ்ல பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அது நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகேவா, எந்த பக்கத்து நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, டிஃப்ரென்ஸ் கிடைச்சிடும். இந்த 3 வேல்யூஸையும் நம்ம வந்து இங்கே போட்டோம்னா நமக்கு வந்து 59th டேர்ம் என்னது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இங்கே போட்டு வேணால் காமிக்கலாம். ஓகே, ஏ வந்து 1 + 59 - 1 லைக் 58 இன்ட்டு 2வா. ஸோ 2 இது பண்ணால் என்ன வருது, 58 இன்ட்டு 2 is 116 + 1 இது போட்டிங்கன்னா 117 வரும். 117 தான் வந்துட்டு 59th டேர்ம். இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி போட்டு பாருங்கள், அதுதான் வரும் ஆன்சராக. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இன் an AP. ஸோ இது என்னன்னா இது சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கிற ஃபார்முலா என்னது? இங்கே இருக்கிற ஃபார்முலா வந்துட்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ n நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன். n நேச்சுரல் இங்கே எப்படி வைக்கிறேன்? கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஏபிக்கும் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஓகே, அதே மாதிரி என்னன்னா வந்துட்டு எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ் n. ஸோ n டேர்ம்ஸில் n டேர்ம்ஸு ஏ வந்து ஃபஸ்ட் டைம் n வந்துட்டு அதே மாதிரி எடுத்துட்டாங்க. டி வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, இது போட்டிங்கன்னா எந்த ஏபிக்காக இருந்தாலும் அந்த ஏபி ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? ஸோ 2 + 5 + 8. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 3 போட்டுருவோம். 3 அந்த மாதிரி போட்டு எத்தனை வேணுமோ எத்தனை. ஆனால் இதில் என்ன இதுன்னா நமக்கு எத்தனை டேர்ம் இருக்குது அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளால் இது போட முடியும். நான் அப் டு 680 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 680 I don't know if it comes under this condition. 3 ஆட் பண்ண 680 வருமா தெரியல, சும்மா போடுறேன். இப்போ இது வரைக்கும் போட்டேன். ஓகேவா, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 680 வந்துட்டு எத்தனாவது டேர்ம் அப்படி கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் தி nth டேர்ம். ஸோ இதில் a + n - 1t is equal to 680 அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன இந்த பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடும். ஃபஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியும், டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும், அப்புறம் இந்த லாஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன தெரியும், லாஸ்ட் டேர்மோட எத்தனாவது அப்படின்னு தெரியும். அதுதான் என்ன இந்த பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் ஈக்குவல் டு 680 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம். என்ன தூக்கி இங்கே போட்டு நம்ம வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ் என்னன்னு எப்படி கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஓகே, is an explanation for these formulas. அப்புறம் இன்னும் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. இது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் ஈவன் நம்பர்ஸ். ஓகே, ஈவன் நம்பர்ஸ். ஸோ 2, 2, 4 and 6 and so on. ஸோ ஓகே, இது வந்துட்டு இதுக்கான சம்மு. இது ஃபார்முலா எத்தனை நம்பர்ஸோ அது வரைக்கும். ஸோ இது வந்துட்டு ஸோ ஆன் அப் டு இது மாதிரி ஒரு ஒரு 56 டேர்ம்ஸ் போகுது. ஸோ 56 டேர்ம்ஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த டேர்ம்ஸு. ஸோ இதுதான் வந்து n. இந்த எண்ணை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, n ஆட் நம்பர்ஸ் 1, 3 அப்படி அண்ட் ஸோ ஆன் அப் டு 63 டேர்ம்ஸ். அப்படி இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், அந்த மாதிரி 63 டேர்ம்ஸ் போகுது அப்படின்னா அதோட சம் வந்துட்டு n ஸ்கொயர் போட்டால் வந்துடும். ஆவரேஜ் இது வந்து சம்மோட வேல்யூ. இது வந்து ப்ளஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும். ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே பாருங்க. ஸோ இது சம்மு டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸா, டிவைட் பை டோட்டல் நம்பர் வேல்யூ n. இந்த எண்ணம் இந்த எண் கேட்கலாம் n + 1. அதான் இங்கே போட்டிருக்கேன் n + 1. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இங்கே டிவைட் பை n போட்டால் வரும். n இந்த ஸ்கொயர் ஆட் n வந்துடும். அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு பார்ப்போம். இப்போ வந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பேசிக் சிம்பிள் கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறமா வர எல்லாமே சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஏதாவது சால்வ் பண்ணலாம். கிளாஸ் வித் 20 ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் ஆவரேஜ் ஆஃப் 16 இயர்ஸ். ஓகே, 20 பேர் இருக்காங்க, ஆவரேஜ் ஏஜ் 16. நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் 16 வரும் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆவரேஜ் ஏஜ் அப்படி கொடுக்குறாங்கன்னா லெட்ஸ் கன்சிடர் தட் எவ்ரிபடி ஹேஸ் 16. ஸோ 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேருக்கும் 16 தான் ஏஜ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது தான் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், விச் இஸ் கால்ட் ஆவரேஜ். ரைட், அதோட டெஃபினேஷன் தான் ஆவரேஜ். ஓகே, ஸோ 20 பேருக்கும் 16 இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். லெட்ஸ் அசியூம். ஓகே, when the teacher is included in the group the average becomes 18. so obviously teacher has ஜாஸ்தி ஏஜ். ஸோ அவங்க இன்க்ளூட் ஆனாங்கன்னா ஆவரேஜ் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டீச்சர் வந்தோடனே எல்லாருக்கும் 18 வயசு ஆயிடுது. அது எப்படி நான் சொன்னேன்ல, சாக்லேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லார்கிட்டேருந்து பிடுங்கி திருப்பியும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சர் வந்துட்டு வந்தோடனே அவங்களோட ஏஜையும் பிடுங்கி எல்லாரோட ஏஜும் பிடுங்கி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எல்லாருக்கும் 2 ஏறுது. ஓகே, டீச்சர் ஜாஸ்தி வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பிடுங்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நமக்கு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு 2 எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியுது. புரியுதா? ஸோ நம்ம சாக்லேட்ஸாக கன்சிடர் பண்ணால் நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அப்படி தான் நம்ம வந்துட்டு லைக் சிம்பாலிக்காக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆவரேஜ். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு 20 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆவரேஜ் 60. ஓகே, லெட்ஸ் ஃபைண்ட் த சம். ஸோ ஆவரேஜ் ஏஜ்னா ஒருத்தருக்கும் 60யா, மொத்தம் 20 பேர் இருக்காங்களா. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஏஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சம் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை நம்பர். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் போட்டோம்னா 20 × 16 போட்டால் 320 வரும். ஓகேவா, திஸ் இஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ். அண்ட் தென் த டீச்சர்ஸ் இன்க்ளூடட். டீச்சர் இன்க்ளூட் ஆனே நம்பர் என்ன ஆகும், ஸோ 20லேருந்து 21 ஆகிடும். ஓகே, 21 ஆகிடுச்சு. அண்ட் தென் ஆவரேஜ் பிகம்ஸ் 18. ஸோ 21 ஆகிடுச்சு, ஆவரேஜ் 18 ஆச்சு. ஓகே, அப்போ என்ன இப்போ வாட் இஸ் நியூ சம்னா சம் இஸ் ஈக்குவல் டு 21 × 8 போட்டு 370 வரும். இப்போ என்னன்னா டீச்சரோட ஏஜ் கேட்குறான். டீச்சரோட ஏஜ் என்னன்னா இப்போது
சம்மில் பார்த்தீங்கன்னா சம்முனா என்னது எல்லாரோட ஏஜும் ஆட் பண்ணுறோமா இதில் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஏஜ் இருக்குது ஓகேவா இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டும் ஆட் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க டீச்சரும் இருக்காங்க ஸோ இதில் ஸ்டூடெண்ட்டும் டீச்சர் இதில் வெறும் ஸ்டூடெண்ட் அப்புறம் டீச்சர் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுவும் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே 378 மைனஸ் 328 போட்டால் 58 வரும் திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டீம் ஆஃப் 10 எம்ப்ளாயிஸ் அஸ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 20 இயர்ஸ் ஓகே அதே மாதிரி தான் டீச்சர் இதில் வராங்க இதில் வந்துட்டு ஓகே படிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கேஸ் சினாரியோ என்ன வந்து 10 பேர் இருக்காங்க 10 பேருக்கான ஆவரேஜ் ஏஜ் 20 சம் கண்டுபிடிச்சாங்க சம் இஸ் 200 ஓகே செகண்ட் கேஸ் இந்த டீம் லீடர்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி குரூப் அதில் வந்து சேர்க்குறாங்க இதில் வந்து வெளியே போகிறாங்க ஸோ டீம் லீடர் எக்ஸ்க்ளூட் ஆன நம்பர் என்னாவும் 9 எடுத்து ஸோ 10லேருந்து 9 எடுத்து ஒருத்தர் போயிட்டாங்க ஓகே இப்போ என்ன ஆகுது ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் 9 எம்ப்ளாயிஸ் அவங்க ரிமைன் இருக்காங்களா அப்போது ஆவரேஜ் என்ன மாறுது 2 மந்த்ஸாக டிக்ரீஸ் ஆகுது ஸோ இங்கே 2 மந்த்ஸ் இயர்ஸ் ஸோ திஸ் இஸ் வெரி கன்ஃபியூசிங் அப்படின்னா என்ன பண்ணுங்க 2 மந்த்ஸ் இருக்கா 2 மந்த்ஸ் டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் இயர் ஓகே 2/12 இயர்ஸ் ஓகேவா அப்படி கன்சிடர் ஓகே நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்துட்டு நம்பர் இருக்குது ஆனால் ஆவரேஜ் வந்துட்டு சொல்லலை ஓகே நான் சம் என்ன பண்ணுறேன் சம் 1 வந்துட்டு கண்டுபிடிச்சேன் ஓகே சம் 1 கேஸ் சம் 2க்கு என்ன பண்ணுறேன் 200 இருக்கா ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் சம் ஓகே நான் என்ன பண்ணுறேன் இதுலேருந்து தானே போகிறாரு அவர் ஸோ 200லேருந்து 200லேருந்து என்ன ஆகுது அந்த அந்த டீம் லீடர் வெளியே போகிறாரு ஓகேவா டீம் லீடர் வெளியே போகிறாரு அப்புறம் அதே சமயத்தில் என்ன ஆகுது மற்ற 9 எம்ப்ளாயிஸ்க்கு 2 மந்த்ஸாக டிக்ரீஸ் ஆகுது ஸோ அவங்களுக்கு மைனஸ் ஆகுது 2 மந்த்ஸாக மைனஸ் ஆகுது ஸோ இந்த 200லேருந்து அந்த இந்த பாருங்க 20 இயர்ஸாக இருந்திருக்குள்ள ஃபஸ்ட்டு ஸோ ஆவரேஜ்னால் என்ன சொன்னேன் எல்லாருக்குமே 20 கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொன்னேன் ஸோ 10 பேருக்கும் 20 அந்த டீம் லீடருக்கும் 20 தான் இருந்தாங்க ஓகேவா ஸோ அந்த டீம் லீடரோட 20 வயசு நான் மைனஸ் பண்ணிடுறேன் 200லேருந்து ஓகேவா இப்போ இந்த கேஸ் பாரு இந்த இது பாரு இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா 9 எம்ப்ளாயீஸ்க்கு என்ன ஆகுது 2 மந்த்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது ஸோ 9 எம்ப்ளாயீஸ் சம் தானே நான் பண்ணுறேன் ஸோ அந்த சம் என்ன ஆகும் 9 எம்ப்ளாயீஸ்க்கு 2 மந்த்ஸ் வந்துட்டு மைனஸ் ஆகுதா 9 எம்ப்ளாயீஸ்க்கான 2 மந்த்ஸ் மைனஸ் ஆகிறது வந்துட்டு நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிடலாம் இந்த சம்லேருந்து 9 எம்ப்ளாயீஸ்க்கான 2 மந்த்ஸ் மைனஸ் பண்ணிடலாம் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த டீம் லீடர் போயிட்டதுக்கப்புறமா அந்த மீதி 9 பிளேயருக்கு வந்துட்டு 2 மந்த்ஸ் டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற நமக்கு அந்த சம் வந்துடும் ஓகேவா அந்த சம்லேருந்து இந்த சம்மை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து டீம் லீடரோட ஏஜ் கண்டுபிடிச்சி ஓகே 200 மைனஸ் 178.5 நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் in a school with 15 teachers the average monthly salary is 4500 okay 3 teachers left school and the average monthly salary is decreased by 500 ஸோ இப்போ வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 3 டீச்சரோட சம்பளம் வந்துட்டு ஆவரேஜோட ஜாஸ்தியாக இருந்தால் தான் வந்துட்டு மைனஸ் பண்ண முடியும் ஓகே அது எப்படி சொல்கிறதுன்னா இப்போது ஒருத்தனுக்கு வந்துட்டு 4 சாக்லேட் வச்சுருக்கான் ஒருத்தர் வந்துட்டு 5 சாக்லேட் வச்சுருக்கான் ஒருத்தர் வந்துட்டு 10 சாக்லேட் வச்சுருக்கான் ஓகே இவங்களோட ஆவரேஜ் வந்து என்னவா இருக்கும் 4 + 5 + 10 6.3 அப்படின்னு இருக்கு ஓகேவா இவனை தூக்கிடுறேன் 10 சாக்லேட் வச்சிருக்கவனை தூக்கிட்டா இப்போ ஆவரேஜ் என்ன இருக்கும் 4 + 5/2 வருமா இப்போ வருங்க 4.5 தான் வருது 4.5 வருது முன்னாடி இவ்வளோ 6.3 அப்படின்னு ஸோ வாட் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஜாஸ்தி சாக்லேட் வச்சிருக்கவனை தூக்குனா நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் வந்து அடி வந்து கம்மியாகும் ஸோ 6.3 4.5 ஸோ அப்போனா ஜாஸ்தி சம்பளம் வச்சுருந்தா தான் இவங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் வந்து கம்மியாகும் ஸோ இங்கே ஜாஸ்தி சம்பளம் வச்சிருக்க 3 பேர் போனதால தான் வந்துட்டு மற்றவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து 500 கம்மியாகுது அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேவா சாக்லேட்ஸாக கன்சிடர் பண்ணால் எவ்ரிதிங் இஸ் ஈஸி ஓகே கன்சிடர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் கேஸில் வந்துட்டு 15 டீச்சர்ஸ் அண்ட் ஆவரேஜ் மந்த்லி சேலரி 4000 சம்ம கண்டுபிடிச்சோமா சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் போட்டுருந்தா நமக்கு ஒரு சம் வரும் திஸ் இஸ் த டோட்டல் சேலரி பை 15 டீச்சர்ஸோட சம்பளத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு இதுதான் ஓகே அண்ட் தென் செகண்ட் கேஸ் செகண்ட் கேஸில் என்ன ஆகுது 15லேருந்து 12 பேர் ஆயிடுறாங்க 3 பேர் போயிடறாங்களே 3 பேர் போயிட்டாங்க 15 minutes 12 நம்பர் இஸ் 12 அண்ட் நவ் சம் 1 வந்துட்டு நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் சம் 2 என்ன ஆகுது அதான் போன கேஸில் மாதிரி தான் எம்ப்ளாயி சம் அதே மாதிரி தான் இந்த சம்லேருந்து அந்த 3 பேரோட சம்பளம் போகுமா ஸோ 3 பேரோட சம்பளம் வெளியே போகுது இது பாருங்க சாரி 3 பேரோட சம்பளம் வெளியே போனால் என்ன ஆகும் 3 பேர் ஒருத்தரோட சம்பளம் வந்து 4500 ஸோ வி ஹேவ் டு கன்சிடர் தெம் ஈக்குவலி 4500 தான் வச்சுருக்காங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா என்னது
மீதி இருக்கிற 12 பேருக்கும் வந்துட்டு ஆவரேஜ் வந்துட்டு டிக்ரீசஸ் பை 500. ஸோ 12 பேருக்கு ஆவரேஜ் வந்துட்டு மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த வேல்யூ இந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்துட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வந்துட்டு லைக் போயிட்டாங்கன்னா இது வந்துட்டு கம்மியாயிடுது. ஸோ என்ன பண்ணுறேன், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். ஸோ 67,500 மைனஸ் 48,000 போட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகே, அந்த ஆன்சர் வந்துட்டு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரோட சம்பளத்தை சேர்த்து பார்த்தா அதுதான் அது வேல்யூ. ஸோ இப்போ ஒருத்தருக்கு மட்டும் என்ன வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6,000 வரும். 6,000 வருது. ஓகே, 6,000 வந்து 3 பேரோட சம்பளத்தை சேர்த்து பார்த்தேன். ஆனால் வந்துட்டு நமக்கு என்ன தேவை, ஃபைண்ட் த ஆவரேஜ் மெத்தட் சேலரி ஆஃப் த 3 டீச்சர்ஸ். அந்த 3 பேரோட ஆவரேஜ் சேலரி கேட்குறான். ஸோ என்ன பண்ணுறேன், 3 பேருக்கும் வந்துட்டு சரி சமமாக பிரிச்சிடறேன். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்க முடியும், 2,000 2,000 2,000 கொடுக்கலாம். ஸோ ஆவரேஜ் மெத்தட் சேலரி வந்து 2,000. தட்ஸ் இட். 2,000 is the answer. Okay. Okay. Next question. Okay. Average score of a class is 40. Okay, 40 students score is 52. What will be the average score of the rest of the students if the average score of 10 students is 51? Okay, இது simple தான். Okay, first sum என்னது, 40 students, 52 average, sum வந்துட்டு 2080. Okay, மல்டிபிள் பண்ணுறேன், அதுதான் வரும், போட்டு பாருங்க. What will be the average of the rest of the students if 10 பேருக்கு மட்டும் வந்துட்டு 10 பேருக்கு 60, 40 பேருக்கு 52 அப்படின்றாங்க. ஓகே, சம் 2 வச்சுக்கிறேன். செகண்ட் கேஸில் வந்துட்டு இது ரெண்டுத்துக்கான சம்மு. ஓகே, இது வந்துட்டு 40 பேர், இது வந்துட்டு அந்த 40 பேரில் இருக்க 10 பேருக்கு மட்டும். ஓகே, ஸோ அப்போ 30 பேருக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும், மீதி 30 பேர் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்துடுமா, மைனஸ் பண்ணால் ஒரு சம் வரும். ஓகே, அந்த சம்மை வந்துட்டு சம் ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன், என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் கேட்டிருக்காங்க, இங்கே சம்மு கேட்கல. ஓகே, ஆவரேஜ் என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த ரெஸ்ட் பை நம்பர் ஆஃப் த ரெஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் எத்தனை பேர், 30 மைனஸ் சாரி 40 மைனஸ் 30 10 is 30, 30 பேர் தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் சம் ஆஃப் த ரெஸ்ட் வந்துட்டு நம்ம இங்கே அனுப்பிச்சிட்டோம் மைனஸ் பண்ணி. ஸோ அது போட்டோம்னா நமக்கு ஆன்சர். ஓகே, இதெல்லாம் இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, இந்த ரெண்டு சம்மும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சு. மற்றதெல்லாம் சேம் தான். ஓகே, இது வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், ஆர் நெக்ஸ்ட் லெக்சரில் போட்டுப்பேன், நீங்களே ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் லெக்சரில் நடத்த வைக்க மாட்டேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 years ago the average age of a family was 5 members is 17. ஓகே, ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இது பாருங்க, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பிஃபோர் 3 years ஆஃப் 5 members is 17. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேபி having been born the average of the family is the same today அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் எடுக்கிறேன். ஓகேவா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய சேர்த்து பார்த்தோம்னா 17, லைக் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான், விச் இஸ் 17. நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு குழந்தை இல்லாமல் என்ன வயசாக இருக்கும் அந்த 3 பேருக்கு, சாரி அந்த 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷமா. இப்போது என்னோட வயசு 18, என் ஃப்ரெண்ட்ஸோட வயசு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 18. ஓகேவா, 3 வருஷம் கழிச்சு இப்போ எங்களோட 3 பேருக்கும் ஆவரேஜ் 18. ஓகேவா, 4 வருஷம் வச்சுக்கோங்க. 4 வருஷம் கழிச்சு அதே 3 பேருக்கோட ஆவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்கும், 4 வருஷம் கழிச்சு இவனோட வயசு என்ன ஆகும், 22 ஆகும். இவனோட வயசு என்ன ஆகும், 22 ஆகும். 4 வருஷம் கழிச்சு இவனோட வயசு 22. அப்படின்னா ஆவரேஜ் என்ன ஆகுது, 22 ஆகுது. ஸோ 18 4 வருஷம் கழிச்சு 22 +4 தான் பண்ணுறோம். அதே மாதிரியே 3 வருஷம் முன்னாடி 5 பேருக்கு 17, 3 வருஷம் கழிச்சு அதே 5 பேருக்கு 20 ஆகும். ஏன்னா +5 பண்ணுறேன். ஓகேவா, சிமிலர் டு திஸ் கேஸ். ஓகே, இப்போ என்ன ஆகிறாங்க, ஒரு குழந்தை பிறகுது, 6 பேர் ஆகிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொன்னாங்க, இட்ஸ் சேம் 3 years ago. ஸோ 17க்கு போயிடுது, இட்ஸ் பேக் டு 17. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஏஜ் ஆஃப் பேபி. ஸோ பேபியோட ஓகே, நான் இங்கே ஃபார்முலா என்ன போட்டிருக்கேன், என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இதை வந்துட்டு ஆவரேஜோட ஃபார்முலா, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை டோட்டல் நம்பர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியும், ஆவரேஜ் ஆஃப் 6 members. ஓகே, 6 members. சம் எப்படி கண்டுபிடிக்கணும், சம் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், முன்னாடி 5 பேருக்கு வந்துட்டு 20. ஸோ 5 பேர் இன்ட்டு 20 போட்டேன். அந்த குழந்தையோட வயசு தான் நம்ம கேட்குறேன், குழந்தையோட வயசு நமக்கு தெரியாது, எக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன்னா ஒரே வேரியபிள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் 16 இன்ட்டு 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 20 into 5 டிவைட் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து என்ன கற்றுக்குறோம் இந்த கொஸ்டின் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை கற்றுக்குறோம். ஸோ 5 வருஷம் கழிச்சு இந்த 5 பேர், இந்த 3 பேருக்கு என்ன வேலையாக இருக்கும்னா
அந்த ஆவரேஜோட 5 வருஷத்தை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்லேயும் வந்துட்டு இதே மாதிரி அந்த இயர்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 12 years ago the age of the husband and wife was 20 years. ஓகே, இதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஆவரேஜ் இஸ் சேம் விச் இஸ் எவ்வளோ 20 டுடே வித் 2 children. ஸோ 2 பேர் சேர்ந்து 20 இன்னைக்கு. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு அந்த 2 பேர் இல்லாமல் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போனா என்ன இருக்கும், 12 years ago 20, இன்னைக்கு 12 years லேட்டர் 2 பேருக்கு என்ன வயசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 20 + 12 அவ்வளோதான் 32. ஓகேவா, 32வோட 2 பேர், இந்த ஏஎன்பியோட 2 பேர் வராங்க, 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு வந்துட்டு இப்போ வந்து திருப்பி இஸ் பேக் டு 20. ஓகே, ஸோ இட்ஸ் ஆப்வியஸ் தட் C1 C2 ஹேவ் ஏஜ் லெஸ் தேன் 32. அப்படி இருந்தால் தான் வந்துட்டு ஆவரேஜ் கம்மி பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா, 32 வந்து 20 வந்துருக்குன்னா அவங்க 2 பேரோட ஆவரேஜ் கம்மியாக தான் வந்துட்டு கம்மியாகும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கேஸ் வந்து சம் ஏவோட வயசு ப்ளஸ் பியோட வயசு டிவைட் பை 2 பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு 32 இந்த கேஸ் இருக்கும். ஓகே, டுடே 32 வரும். ஓகே, ஸோ A + B = 64 அப்படின்னு காமிச்சிட்டேன். ஓகேவா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் என்ன 4 பேர் இருக்காங்க, A + B + C1 + C2. இது 4 போட்டால் நமக்கு 20 வருது. 20. ஸோ இங்கேருந்து A + B என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 64 போட்டு C1 + C2 = ஒரு வேல்யூ வரும். C1 + C2 80 - 64 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. ஓகே, இருக்கும். C1 2 வேரியபிள் இருக்கா, ஸோ நம்மளால் ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. ஆல்சோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் தி யங்கஸ்ட் சைல்டு இஃப் த சில்ட்ரன் டிஃபர் த ஏஜ் பை 2 years. ஸோ யங்கஸ்ட் சைல்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ C1 let C1 be the youngest. ஓகே, ஸோ ஓல்டு வயசு அப்போ அவனுக்கு என்ன இருக்கும், C2 + 2 இருக்கணும்ல. அப்போ தான் இவனோட வயசு வந்துட்டு கம்மியாக இருக்கும், இவனுக்கு ஜாஸ்தி. சாரி இவனுக்கு வந்து ஜாஸ்தி. இப்போ இது ஈக்குவேட் பண்ணணும்னா இவனுக்கு 2 ஆட் பண்ணால் தான் ஈக்குவேட் ஆகும். ஓகே, ஸோ C2 இஸ் த யங்கஸ்டர், C1 இஸ் த ஓல்டஸ்ட். ஸோ C2 வந்துட்டு = C1 - வா, நீங்கள் இதர் ஆஃப் தி ஈக்குவேஷன் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இது ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் இதர் ஆஃப் தி ஈக்குவேஷன் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி C1ல் C2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே C1க்கு பதிலாக C2 + 2 அப்படின்னு போட்டிருக்கேன். C1க்கு பதிலாக C2 + 2 அப்படின்னு போட்டுட்டு C2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, C2 தானே இது யங்கஸ்ட், ஸோ யங்கஸ்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, 7. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் யங்கஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ 7 is the answer. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க்கில் போட்டு பாருங்க. தட்ஸ் இட்.